ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். 3 பொருளை வச்சு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, ஜிஆர்பியிலேருந்து கீ எடுத்திருக்கேன், மில்கி மிஸ்ட் பன்னீர் எடுத்திருக்கேன், மில்க் மேட் எடுத்திருக்கேன். எடுத்து வச்சுருக்க பன்னீரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை நல்லா ஸ்லைஸாக துருவிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா குக் ஆகும். உங்கள்கிட்ட சாப்பர் இருந்தால் கூட சாப்பர் யூஸ் பண்ணி நீங்கள் துருவி எடுத்துக்கலாம், இல்லை மிக்ஸி ஜாரில் கூட போட்டு எடுத்துக்கலாம். நான் எங்ககிட்ட இருக்க தேங்காய் துருவியை வச்சு துருவி போட்டுக்கிட்டேன். எடுத்த எல்லா பன்னீரையும் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடி கனமான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் சேர்த்து முந்திரி பருப்பெல்லாம் குட்டி குட்டியாக உடச்சி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள்கிட்ட இருந்தால் முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். நெய்யிலே அந்த பன்னீர் ஃபுல்லாக வதங்கணும். அந்த நெய்யிலேயே நல்லா பன்னீர் ஃபுல்லாக ரோஸ்ட் ஆகணும். கொஞ்சம் கிளறி விடுங்க. பன்னீர் நல்லா ரோஸ்ட் ஆகி சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மில்க் மேடை இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பால் பவுடர் கூட நீங்கள் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். மில்க் மேட்லேயே அந்த பன்னீர் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இப்போ கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றிருக்க பால்லையே பன்னீர் நல்லா வெந்துடும். பால் நல்லா வற்ற வச்சிடலாம். அடி பிடிச்சிடாமல் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா பால் வற்றிருச்சு, பன்னீரும் வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டோட பேர் திரட்டிப்பால் ஸ்வீட்டு. இந்த ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.